சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஜனவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான தை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல முதலாவது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான மேஷ ராசிக்கு இந்த தை மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பொதுவா மேஷராசிக்காரங்க அப்படின்னாலே நம்ம மட்டும் முன்னேறினா போதாது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு சிறப்பான யோகங்கள் கிடைக்குது அப்படின்னா இவங்களை சுத்தி இருக்கிறவங்க முன்னேறுவாங்க. சிறப்பான அதிர்ஷ்டங்கள் கிடைக்குது அப்படின்னாலும் இவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு நிறைய உதவிகளை செய்வாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மேஷராசிக்காரங்க சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டாங்க, பொதுநலமான வாழ்க்கையை வாழ்வாங்க. இப்படி பொதுநலமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மேஷராசிக்காரங்க அவங்களும் முன்னேறி அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நிறைய உதவிகளை செய்யக்கூடிய அற்புதமான மாதமா இந்த தை மாதம் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே 2023வது வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 2024வது வருஷம் மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய வாய்ப்புகளையும் ஒரு சில அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பா கொண்டு வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் ஒரே நேரத்துல கொண்டு வரக்கூடிய மாதமா இந்த தை மாதம் அமைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 2024வது வருஷத்தோட ரொம்ப அதிர்ஷ்டமான மாதமா இந்த தை மாதம் இருக்க போகுது. அதாவது இந்த தை மாசத்துல உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில புதன் பகவானோட இணைஞ்சு அமர்ந்திருக்கார். கூடவே உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற குரு பகவானோட பார்வையும் செவ்வாய் பகவானுக்கு நேரடியா கிடைக்குது. குரு பகவானோட பார்வை ராசிநாதனுக்கு கிடைக்குது அப்படின்னாலே அந்த ஜாதகர் எண்ணற்ற யோக பலன்களை அடைய போறார் அப்படின்னு அர்த்தம். அதுலயும் முக்கியமா பாக்கியஸ்தானத்துல குரு பகவானோட பார்வை பதிகிறதும் அந்த பாக்கியஸ்தானத்திலேயே ராசிநாதன் இருக்கிறதும் ஜோதிட ரீதியா சிறப்பான யோகங்களா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் மேல குரு பகவானோட பார்வை பதிகிற இந்த தை மாசத்துல மேஷராசி அன்பர்களுக்கு குருமங்கள யோகம் அப்படிங்கிற அருமையான ராஜ யோகம் உருவாகுது. இந்த யோகம் திருமண தடைகளை முழுமையா உடைக்கும், தோல்விகளை மட்டுமே சந்திச்சு வரக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத திடீர் வெற்றிகளை கட்டாயமா கொடுக்கும். அதனால திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதா இருந்தா இந்த தை மாசத்துல நீங்க தாராளமா தொடங்கலாம். வரன் பாக்குறீங்க அப்படின்னாலும் சிறப்பான இடங்கள்ல உங்களுக்கு வரன் அமையக்கூடிய யோக பலன்கள் இந்த தை மாசத்துல கிடைச்சிருக்கு. அதுலயும் முக்கியமா ஒரு சிலரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப காலமா சுபகாரிய நிகழ்ச்சிகளையே நடத்த முடியாம நிறைய தடைகளையும் தாமதங்களையும் தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வராங்க. வரன் பாக்குறாங்க, பேசி முடிக்கிறாங்க, எல்லாம் கூடி வரக்கூடிய சமயத்துல கடைசி நேரத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு திருமண தடையும் உண்டாகுது. இந்த மாதிரி தொடர்ச்சியா திருமண தடைகளை சந்திச்சு வரக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் அற்புதமான காலகட்டமா அமைஞ்சிருக்கு. அதுலயும் முக்கியமா இந்த தை மாதத்தோட முதல் 15 நாட்களுக்குள்ள நீங்க திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா குருமங்கள யோகத்தால உங்களுக்கு 100% வெற்றிகள் கிடைக்கும். அடுத்ததா இந்த யோகம் உங்களோட தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும், எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற துணிச்சலையும் உங்களுக்கு கொடுக்கும். அதுலயும் முக்கியமா சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களோட மனசுல சமீப காலமா நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த தொழிலை செய்யலாமா அல்லது வேற ஏதாவது தொழிலை பார்க்கலாமா, கையில இருக்கிற பணத்தை போட்டு தொழிலை விரிவுபடுத்தி பார்க்கலாமா அல்லது தொழிலுக்கு முழுக்கு போட்டுட்டு வெளியூருக்கு போயிடலாமா, இந்த மாதிரியான நிறைய குழப்பங்களை மேஷராசிக்காரங்க சமீப காலமா சந்திச்சிருப்பீங்க. இப்படி தொழில் அல்லது வியாபாரம் சம்பந்தமா நிறைய குழப்பங்களை சந்திச்சுட்டு வரக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு சிறப்பான தெளிவுகளை கொடுக்கக்கூடிய மாதமா இந்த தை மாதம் இருக்கும். அதாவது உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற குரு பகவானோட நேரடி பார்வை 5, 7, 9வது வீடுகள்ல பதியுது. அதுலயும் முக்கியமா 9வது வீட்டுல உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார். இந்த கிரக அமைப்பு தொழில் ரீதியா முன்னேற்றங்களை மட்டும்தான் கொடுக்குமே ஒழிய எந்த காலத்திலையும் வீழ்ச்சிகளை கொடுக்கவே கொடுக்காது. அதனால தொழில் சம்பந்தமா நீங்க எந்த முயற்சிகள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த தை மாசத்துல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கு. சில பேர் என்கிட்ட கேட்கலாம், தொழில பெரிய அளவுக்கு வருமானம் இல்ல, ஒரு நாள் தொழில் சிறப்பா நடந்தா மறுநாளே படுத்துக்கிடுது, நாங்க தொழிலை தொடர்ந்து நடத்தலாமா இல்ல விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் ரீதியா சிறப்பான முன்னேற்றங்களையும் எதிர்பாராத லாபங்களையும் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இந்த தை மாசத்துல இருக்குது. அதனால என்ன கேட்டா மேஷராசிக்காரங்க இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க, இந்த தை மாசமும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட தொழில்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே போல சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு தற்சமயம் சனி பகவான் லாப சனியா அமர்ந்திருக்கார். இந்த லாப சனி தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி சிறப்பான பண வரவையும் எதிர்பாராத லாபங்களையும் கட்டாயமா கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா மேஷராசிக்கு லாபஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் அப்படிங்கறதால பணத்தை மூட்டை மூட்டையா கொண்டு வந்து கொட்ட போறார். அதுலயும் முக்கியமா நம்ம சேமிக்காம விட்டுட்டோமே, நம்ம கைகள்ல பணமே இல்லையே, எதிர்காலத்தை எப்படி வாழ போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலம் எல்லாம் போய் இவ்வளவு பணம் நம்ம கைகள்ல இருக்கு, இந்த பணத்தை வச்சு என்ன செய்யலாம், சொத்து வாங்கலாமா, தொழில் தொடங்கலாமா, வாகனங்கள் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டத்துல மேஷராசிக்காரங்க வந்து நிக்கிறீங்க.
அதனால இந்த தை மாசத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா பண முடக்கம், பண இழப்பு அப்படிங்கிறது இந்த தை மாசத்துல மேஷராசிக்காரங்களுக்கு இருக்காது. எல்லா வகையிலுமே பண வரவை கொடுக்கக்கூடிய காலகட்டமா தான் இந்த தை மாதம் இருக்க போகுது. அதே நேரம் என்னதான் லாப சனி பணத்தை அள்ளி கொண்டு வந்து கொடுத்தாலும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த தை மாசத்துல உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான யோகங்களையும் சிறப்பான வாழ்க்கையையும் இந்த தை மாசத்துல எதிர்பார்க்கலாம். அடுத்ததா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாசத்துல உங்களோட ஜென்ம ராசியான மேஷ ராசியிலே சஞ்சாரம் பண்றார். குரு பகவான் உங்க ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கறதால ஒரு சில சுப விரய செலவுகளை இந்த தை மாசத்துல மேஷராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது திருமணம் மாதிரியான சுப காரியங்களை நடத்துறது, உங்க சொந்த பந்தங்களோட திருமண நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, குடும்பத்தோட சேர்ந்து இன்ப சுற்றுலா போறது, ஆன்மீக சுற்றுலாக்கள் போறது, கோவில் திருவிழாக்கள், காது குத்து, சீமந்தம், கிரகப்பிரவேசம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, கோவில் திருப்பணிகளுக்கு நன்கொடைகள் கொடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில சுப விரய செலவுகளை இந்த தை மாசத்துல எதிர்பார்க்கலாம். இது கூடவே குடும்ப ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதால குடும்ப பிரச்சனைகள் முழுமையா விலகக்கூடிய காலமாகவும் இந்த தை மாசம் இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா உங்க தந்தை கூட இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் தந்தை வழி உறவுகள் கூட இருந்துட்டு வந்த மனக்கசப்புகளும் முழுமையா விலகக்கூடிய காலகட்டமாவே இந்த தை மாசம் அமைஞ்சிருக்கு. அதே போல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா ஏதாவது வில்லங்கங்களை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் இந்த மாசத்துல குரு பகவானோட அருளால அந்த மாதிரியான வில்லங்கங்கள் எல்லாம் முழுமையா விலக போகுது. அதுலயும் முக்கியமா ஒரு சில மேஷராசிக்காரங்க பூர்வீக சொத்துக்களை விற்க முடியாம நிறைய போராட்டங்களை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பான தீர்வுகளை கொடுக்கும். அடுத்ததா சுக்கிர பகவான் இந்த தை மாதத்தோட தொடக்கத்திலேயே பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷராசிக்கு களத்திரக்காரகனா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில இருக்கிறதால உங்களோட குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து சிறப்பான ஒத்துழைப்பும் இந்த தை மாசத்துல கிடைக்க போகுது. அதுலயும் முக்கியமா கடந்த காலங்கள்ல நீங்க எந்த முயற்சிகள்ல இறங்கினாலும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஏதாவது குறைகளை சொல்லி தடைகளை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இந்த ஜனவரி மாசத்துல சுக்கிர பகவானோட அருளால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உங்க குடும்பத்துல இருந்து முழுமையான ஆதரவு கிடைக்கும். அதுலயும் முக்கியமா உங்க வாழ்க்கை துணையோட ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த தை மாதம் அமைஞ்சிருக்கு. அதே போல அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் சுக்கிர பகவான் பாகிஸ்தானத்துல இருக்கிற இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமா இருக்கும். குறிப்பா எவ்வளவோ முயற்சிகளை செஞ்சுட்டேன், வேலையும் கிடைக்கல, வேலை கிடைக்கிறதுக்கான அறிகுறியும் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த தை மாதம் உங்க வேலை வாய்ப்புக்கான கதவுகள் திறக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அரசு வேலை அப்படின்னு இல்ல, எந்த வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் அற்புதமான பலன்களை கொடுக்கும். அடுத்ததா இந்த தை மாசத்தோட பிற்பகுதியில உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 10வது வீடான தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசிக்கு பயிற்சியாக போறார். மகர ராசி செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு அப்படிங்கறதால உச்சம் பெற்ற செவ்வாயா தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ண போறார். உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறார் அப்படின்னா மேஷராசிக்காரங்களும் உச்சத்தை அடைய போறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த தை மாசத்தோட பிற்பகுதியில நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும், கை வச்ச வேலைகள் எல்லாம் மலமலன்னு முடிவுக்கு வரும். சில பேர் வேலைகளை முடிக்க முடியாம பெண்டிங்லயே போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த தை மாதத்தோட பிற்பகுதியில அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வரும். கூடவே ராசிநாதன் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டம் கடன் நெருக்கடிகளை பெருமளவு குறைக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் எதிர்பார்க்காத சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். சுருக்கமா சொல்றதா இருந்தா இந்த தை மாதம் முழுக்க முழுக்க மேஷ ராசிக்கான மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அற்புதமான பலன்களை மேஷராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் கொட்டி கொடுக்க போகுது. நன்றி, வணக்கம்.